கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை அருகே நாரளப்பள்ளி கிராமத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த நிலையில் உடலை மீட்க முயன்ற போலீசாரிடம் உறவினர்களும் கிராம மக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதீப். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரதீப், விவரங்கள். வணக்கம் பிரிதா. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை வனப்பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக 11 காட்டு யானைகள் முகாமிட்டு தனித்தனியாக பிரிந்து இப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தொடர்ந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி அட்டகாசம் செய்து வருகிறது. இந்த காட்டு யானைகளை விரட்ட வேண்டும் என இப்பகுதி கிராம மக்கள் பொதுமக்களும் பல ஆண்டுகளாக வனத்துறைக்கு வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை இரவு மகாராஜா கடை அடுத்த நார்லப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வேணுகோபால் என்ற விவசாயி தனது தோட்டத்திற்காக காவலுக்கு சென்றுள்ளார். அப்போது தோட்டத்தில் அப்பகுதியில் வந்த ஒற்றை காட்டு யானை அவரை தொடர்ச்சி பகுதியில் தாக்கி கொன்றது. இதையடுத்து அதிகாலை சென்ற பார்த்த உறவினர்கள் வேணுகோபால் சம்பவ இடத்தில் பெரிதாக உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக உடலை மீட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது அச்சம்பவத்தில் விரைந்து வந்த மகாராஜா கடை போலீசார் அப்பகுதியில் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். ஆனால் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து காட்டு யானை அட்டகாசம் அதிகரித்து வருவதால் வனத்தை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அவர் உடலை மீட்டு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த கிருஷ்ணகிரி காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கர் ஆகியோர் தற்போது பகுதியில் உறவினர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பரபரப்பாக சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.